சிக்கியது அக்குரகொட துப்பாக்கி சூடு நடந்து தப்பியோடிய துப்பாக்கிதாரிகளின் வாகன இலக்கத்தகடு. மக்களின் ஆதரவோடு சிக்க உள்ள புள்ளிகள். புலம்பெயர்ந்தவர்களின் பணத்தில் நடந்த அரசலைய போராட்டம் கடுப்பாகிய நாமல் ராஜபக்ச. அமரகீர்த்தி கொலையாளிகளுக்கு கொடுத்த தண்டனை போதுமானதாக இல்லை என்று தெரிவித்து அரசாங்கம் மீண்டும் மேல்முறையீடு. கடவுச்சீட்டு தொடர்பில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் புதிய அறிவிப்பு. வவுனியாவில் கணவன் மனைவி சேர்ந்து மோட்டார் சைக்கிள் திருட்டு, மூவர் அதிரடியாக கைது. சஜித் பிரேமதாசவுக்கு வாழ்த்து கூறி நாமலை சாடிய அர்ச்சுனா ராமநாதன் எம்பி. சட்டத்தை சமமாக நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தவறியுள்ளது, முஜிபுர் ரஹ்மான் குறை. தொடர்ச்சியாக செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேற்று அக்குரகொடவில் நடந்த இரட்டை துப்பாக்கி சூட்டில் சந்தேக நபர்களை அடையாளம் காண இலங்கை காவல்துறை சற்று முன் பொதுமக்களின் உதவியை கேட்டுள்ளது. அக்குரகொடவில் உள்ள பல்பொருள் அங்காடி வாகன தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காருக்குள் இருந்த வழக்கறிஞர் மற்றும் அவரது மனைவி காரில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டு சம்பவம் நடந்த உடனேயே அந்த இடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளனர். சந்தேக நபர்கள் ஹோமாகம, பொது அரவாசாலை, அதுருகிரிய காவல் பிரிவு, கொட்டாவோ மற்றும் மாகும்புரா உள்ளிட்ட பல பாதைகள் வழியாக துப்பாக்கி சூடு நடத்தப்படுவதற்கு முன்பு பயணித்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. EPKI 7738 என்ற பதிவு இலக்கத்தை கொண்ட வாகனத்தை துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் சந்தேகிப்பதோடு நேற்று மாலை மேற்கூறிய பாதைகளில் பயணித்த வாகனங்களில் டேஸ் கேமரா காட்சிகள் சந்தேக நபரான வாகனத்தின் இயக்கத்தை படம் பிடித்திருக்கலாம் என்று போலீசார் நம்புவதாக அந்த வீதிகளில் பயணித்த மக்களின் உதவியை கேட்டுள்ளனர். பொதுமக்கள் தங்கள் வாகன கேமரா பதிவுகளை சரிபார்த்து தொடர்புடைய காட்சிகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்குமாறும், வழங்கப்படும் எந்தவொரு தகவலின் முழுமையான இரகசியத்தன்மை நிச்சயமாக பராமரிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். அரகலைய போராட்டம் குறித்தும் அதற்கு வெளிநாடுகளில் இருந்து கிடைத்த பணம் தொடர்பிலும் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து இப்பொழுதே விசாரணை நடத்தப்பட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். போராட்டம் என்ற போர்வையில் தமது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு உயிரை பழிவாங்கினார்கள். இளைஞர் கூட்டம் ஒன்றையே இன்று தூக்கு மேடைக்கு அனுப்பினார்கள். ஆலோசனைகளை வழங்கிவிட்டு பகிரங்க ஊடகங்களுக்கு வந்து இப்போதே வெளியே வாருங்கள், வீதிக்கு இறங்கி தாக்குங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறியவர்கள் இன்று அரசாங்கத்தை ஆளுகிறார்கள் என்றும் அந்த இளைஞர்கள் தான் இப்பொழுது தூக்கு மேடைக்கு சென்றுள்ளார்கள் என்றும் இவர் தெரிவித்துள்ளார். இதே நாமல் ராஜபக்ச குறித்த தண்டனைக்கு நீதிமன்றத்தை தலை வணங்குகிறேன் என்று தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோர்ல மற்றும் அவரது பாதுகாப்பு காவலர் கொலை தொடர்பில் கம்பஹா உயர் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய இந்த வழக்கில் தீர்ப்பை அறிவிக்கும் போது நீதிமன்றத்தின் ஒருமித்த கருத்து பிரிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. 2 நீதிபதிகளின் ஒருமித்த கருத்துப்படி 12 பிரதிவாதிகள் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அனைத்து பிரதிவாதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். குற்றவாளிகள் குழு தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று தெரிவித்து உயர் நீதிமன்றத்துக்கு செல்ல தயாராகி வருகின்றது. அதே நேரத்தில் சட்டமா அதிபர் இந்த குற்றத்தில் மேலும் பலர் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட வேண்டும் என்று வாதாடியுள்ளார். சட்டத்தால் வழங்கப்பட்ட 28 நாட்களுக்குள் உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய எதிர்பார்ப்பதாக துணை சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் வெலிக்கடை சிறையில் இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டுள்ள மரண தண்டனை குற்றவாளிகள் சிறைச்சாலை அதிகாரிகள் மூலம் தொடர்புடைய மேன்முறையீட்டு நடவடிக்கைகளுக்கு தேவையான சட்ட வசதிகளையும் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலாங்கொடை கசப்ப தேரர் சிறையில் இருந்தபோது அவரை விடுவிப்பதற்காக பயங்கரமான இனவாதத்தை விதைத்த மொட்டு கட்சியின் கலன் பிந்துனுவெவ பிரதேச சபையின் உறுப்பினராக கடமையாற்றிய அனுராதபுர சோமரத்ன தேரர் கட்சியிலிருந்து இன்று விலகியுள்ளதாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார். மொட்டு கட்சியின் அனுராதபுர அமைப்பாளராக இப்பொழுது பதவியில் உள்ள திஸ்ஸ குட்டியாராச்சியும் அவர்களின் அமைப்பாளர்களும் பௌத்த பிக்கு என்ற மரியாதை தனக்கு கொடுக்காமல் வா நீ போ என்று ஒருமையில் கதைத்து அவமானப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவர்கள் யாருக்கும் மதிப்பளிப்பதில்லை. அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடும் போது பதவி போட்டிகளில் பாரிய வெட்டுக்குத்துக்கள் நடப்பது சகஜம். அரசியலில் நீண்டகால நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தல்களில் இந்த பிரதேசத்தில் அதிக வாக்குகளை நான் பெற்றுக்கொண்டேன். திஸ்ஸ குட்டியாராச்சியுடன் எனக்கு தனிப்பட்ட கோபம் எதுவும் இல்லை, ஆனால் அவரோடு இணைந்து செயற்பட முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். எமக்கு அனுராதபுரத்தில் இருக்கும் ஒருவரே பிரதேசத்துக்கு தலைவராக வர வேண்டும். அனுராதபுர மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு பதுளையில் போய் வேலை செய்ய முடியாது என்றும் அனுராதபுர மக்களிடம் திஸ்ஸ குட்டி பற்றி கேட்டால் தெரியும் என்றும் அவர் யார் என்று அனைவருக்கும் தெரிந்த விஷயம். எங்கு சென்றாலும் பிரச்சனையில் தான் மாட்டிக்கொள்வார். அவரை பிஸ்ஸ குட்டி, பைத்திய குட்டி என்றுதான் சொல்லுவார்கள் என்றும் இவர் தெரிவித்துள்ளார்.
வவுனியாவில் மோட்டார் சைக்கிள் திருட்டு சம்பவத்தில் கணவன் மனைவி உட்பட 3 அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 3 தினங்களுக்கு முன் வவுனியா சதோசா வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று திருடப்பட்டதோடு திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடை பதிவு செய்திருந்தார். முறைப்பாட்டுக்கு அமைய இரணை எலுப்பைக்குளம் பகுதியில் வசிக்கும் 23 வயதுடைய நபரொருவரும் அவருடைய 25 வயதுடைய மனைவி மற்றும் 31 வயதுடைய மனைவியின் மைத்துனர் உட்பட 3 பேரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணையில் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளது. கணனி கோளாறு காரணமாக கடவுச்சீட்டை பெற முடியாதவர்களுக்கு எதிர்வரும் திங்கட்கிழமை முன்னுரிமை வழங்கப்படும் என்று குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் தரவு அமைப்பில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரு நாள் மற்றும் சாதாரண கடவுச்சீட்டுகளை வழங்க முடியாத நிலை உண்டாகியுள்ளது. நிலைமையை சீராக்க தொழில்நுட்ப குழு வேகமாக பணியாற்றி வந்த நிலையில் தற்போது குறித்த அமைப்பு மீட்டெடுக்கப்பட்டுள்ளதோடு இவ்வாறான சூழ்நிலையிலேயே குறித்த செயலிழப்பு காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறித்த அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் அரசியல் மாற்றம் உண்டாகி ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் தமிழ் மக்களின் ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு கிடைக்கும், முஸ்லிம் மக்களின் ஆதரவும் சஜித்துக்கு உண்டு என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளதோடு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு மக்களின் அனைத்து வாக்குகளும் சஜித் பிரேமதாசவுக்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதளத்தில் காணொலி பதிவில் இவ்வாறு தெரிவித்துள்ள அர்ச்சுனா ராமநாதன், நாமலுக்கு மறுபடியும் எமது வடக்கு மக்கள் வாக்களிக்கப் போவதில்லை, 10,000 வாக்குகள் வருமா என்று கேட்டால் அதுவும் இல்லை என்றே சொல்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். 2027 ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பின் அனுர அரசாங்கம் பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கப் போவதாகவும் இதற்கு பின் வரப்போகும் அரசாங்கம் கடும் இனவாதம் கொண்ட அரசாங்கமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிரான கதையே இருக்காது, ஏனென்றால் தற்போது ஊழலை யாருமே நிரூபிக்கவில்லை என்பதால் நன்றாகவே ஊழல் செய்ய போகிறார்கள். ஊழலுக்கு எதிராகவே அனுர அரசாங்கத்தை கொண்டு வந்தோம், ஆனால் அவர்களே ஊழல் செய்கின்றதாகவும் அத்தோடு தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு கொடுப்பார்கள் என நினைத்தோம், ஆனால் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை என்றும் ஊழல்வாதிகளை பிடிக்காமல் அவர்கள் ஊழல் செய்கின்றார்கள், அதனால் இந்த அரசாங்கம் ஒரு வருடத்தில் முடியப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். நேற்று போலீசாரால் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் 585 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளதோடு 29,367 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதோடு 16 பேர் குற்றங்களோடு தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மது போதையில் வாகனம் செலுத்திய 352 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 91 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 265 பேரும் திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 142 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையின் முன்னணி தொழிலதிபரான மைத்திரிபால லங்கேஸ்வர உலகின் மிக விலை உயர்ந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கியுள்ளார். இந்த கார் 2025 ஆண்டு தயாரிக்கப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஆகும். இந்த நிறுவனத்தால் 25 கார்கள் மட்டுமே இதுவரை தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆடம்பரமான காரினை தொடர்ந்து பல பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 6 அல்லது 7 இருக்கைகள் கொண்ட ஜெட் விமானத்தையும் வாங்க அவர் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுர சட்டம் அனைவருக்கும் சமமானது என்று தெரிவித்தாலும் அது நடைமுறையில் இல்லை என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பதவியேற்ற காலம் தொடக்கம் இவ்வாறு அவர் தெரிவித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள முஜிபுர் ரஹ்மான், ஜேவிபியின் உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்திற்கு மேலே ஏறி இருப்பதாக இவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலவின் பிரச்சனையின் நேரம் ரத்தினபுரியில் நடந்த பிரச்சனையிலும் சட்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதை நேரில் தான் பார்த்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கூறுவது போல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் ரன்வலவின் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்.